So நீங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ டிராவல் பண்ணும்போது சைக்கிள் பவர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம். அது ஒரு லைனுக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பவர் லீக்கேஜ் ஆகும்போது என்ன நடக்குங்கிறது தான் ரியல் டைம்ல அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே படம் பார்த்துருக்கோம். ஐடியல் படம். ஸோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு பவர் போடக்கூடிய ஒரு கேபிள் வந்து கட் ஆகி கீழே வந்து ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றது வந்து லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ கிரவுண்ட்ல பட்டு வரக்கூடிய ஃபால்ட்னால ஆகக்கூடிய ஒரு டெத்து தான் அது. லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்றது இப்போ பார்த்தா நம்ம மிஞ்சா புரியுது. ஸோ சைக்ளோன் வரும்போது லைனும் லைனும் உரசி ஷார்ட் ஆகி அதுக்கப்புறம் பவர் வந்து கட் ஆகும். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் கஷ்டம் வந்து லைன் டு லைன் வந்து இண்டிகேட் பண்ணும். அதாவது லைன் டு லைன் பண்ணும் போதும் இண்டிகேட் பண்ணும். அடுத்து என்னன்னா ரெண்டுமே பிரேக் டவுன் ஆகும்போது இண்டிகேட் பண்ணும். ரெண்டு மெத்தட்ல தான் இந்த அர்த்தம். இது எங்க ரியல் லைஃப்ல அப்ளை ஆகுதுன்னா நீயே பாத்துப்பா. மிஞ்சா புயல்ல ஃபர்ஸ்ட் வீக் சுத்தி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா காத்தடிக்கும் போது ரெண்டு வயலும் சர்ச்சைக்கு நிறைய டெத் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரோடு பாத்துருப்ப ஃபுல்லா பிரேக் டவுன் ஆகி கீழே விழுந்துரும். அப்ப யாராவது தண்ணி கால் நிறைய பேர் ஃபுட்டு டீட்டெயிலாம் வாங்க வெளியே போவாங்க. அப்பயும் கால் பட்டு அவங்க டெத் ஆகும் வாய்ப்பு. இண்டிகேட் பண்ணா முன்னாடி என்ன பண்ணா ஃபுல்லா பவர் ஆஃப் பண்ணிட்டு சேஃப்டிக்காக So the model எப்படி டிஸ்ப்ளே பண்ணி வர்க்கிங் மாடல் வர்க்கிங் மாடல் பண்ணிடுவாங்க. ரெண்டு கட் டவுன் பிரேக் டவுன் ஆனாலும் இண்டிகேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான்.